அறிந்து கொள்ள உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள். 5 உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவுங்கள். வார இறுதி நாட்களை சமூக சேவையில் ஈடுபடுவது, பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என செலவிடுவீர்கள். யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு உதவுவதற்கு உங்களால் ஆன அத்தனை உதவிகளையும் செய்யுங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 4வதாக குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள். இதற்கு உங்கள் வாழ்க்கையை எதிர்மறை பார்வையை ஏற்படுத்தும் மனிதர்களிலிருந்து விலகியிருங்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். அதற்காக சண்டை போட்டுக்கொண்டு அவர்களை பிரிய வேண்டும் என்பதல்ல. நாகரிகமாக அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது. மச்சான் நம்ம பாலாஜி ஃபாரின் போகிறான்டா, அதுக்காக சோலாவில் ஒரு பார்ட்டி கண்டிப்பாக வரணும்டா என நண்பர் அழைக்கிறாரா? அடடா, அன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஆடிட்டிங்கப்பா, முடியாதுப்பா, ராத்திரி 11 ஆகிரும் என்றோ அல்லது வேறு சொந்த காரணங்களை சொல்லியோ தவிர்த்து பழகலாம். இது ஒரு கட்டத்தில் குடிக்க அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்கள் என்கிற எண்ணத்தை ஆழமாக அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதுபோன்ற நண்பர்களுக்கு பதிலாக தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் முயற்சிப்பவர்களோடு நட்பு கொள்ளுங்கள். உங்களை நேசிப்பவர்கள் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் சுற்றிலும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 5வதாக குடிப்பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் பயணத்தில் கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பி பார்த்து கொள்ளுங்கள். இந்த இடத்துக்கு வந்ததற்கு கைதட்டி உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். பரவாயில்லையே, ஒரு மாசமாக கடைப்பக்கம் போகாமல் இருந்துட்டோம் என்று ஒரு சொட்டு கொடுத்து கொள்ளுங்கள். இது பெருமைப்பட்டு கொள்ளும் தருணம் தான் என்றாலும் தேங்கி நிற்காமல் வெற்றி அடையும் வரை பயணம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை நோக்கிய அடிகளை அழுத்தமாக எடுத்து வைத்து அதில் உங்கள் செயல்களை தீவிரப்படுத்துங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 6வதாக குடிப்பழக்கத்திலிருந்து மீள நன்றி சொல்லுதல் கூட உதவும். மாலையில் நண்பர்களோடு சேர்ந்து தனியாக குடிப்பதற்கு நீங்கள் போவதில்லை. ஆக அந்த நேரம் லட்டு மாதிரி உங்களிடம் இருக்கிறது. அந்த நேரத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு நாளில் உங்களுக்கு நடந்த நல்ல சம்பவங்களுக்கு அதற்கு உதவியவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அதை பயன்படுத்தலாம். கம்ப்யூட்டரில் ஒரு கோளாறு, அதனால் உங்கள் அலுவலக பணி தாமதமாக இருக்கலாம். உங்கள் நண்பர் உதவியால் அது சீராகி இருக்கலாம். வீட்டுக்கு வந்ததும் ஃபோனை எடுங்கள், அந்த நண்பர்களிடம் பேசுங்க. நல்லா உதவி செஞ்ச கோபால், ஆஃபீஸில் சொல்ல மறந்துட்டேன், தேங்க்ஸ்பா என ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். அந்த நண்பரோடு உறவு வலுப்பெறும். உங்களுக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்கும். ஏப்பா, பாவக்காய் குழம்புல இன்னைக்கு பயங்கரமாக இருந்துச்சு, பரவாயில்லையே, முன்னாடியெல்லாம் கசப்பாக இருக்கும், இன்னைக்கு இனிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சூப்பர் என்று மனைவியிடம் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். குடும்ப உறவு இனிக்கும். இது வரை அனுபவிக்காத புது போதையை உங்களுக்கு தரும். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 7வதாக குடிப்பழக்கம் வேண்டாம் என முடிவெடுத்தாதே. நடைமுறைப்படுத்தும் போது சில புதிய சிக்கல்கள் உருவாகும். நல்ல விஷயம். நீ என்ன பண்ணுறேன்னு செங்கல்பட்டில் ஒருத்தர் கேட்டார். நீ ரீகேபிட்டலேஷன் சென்டரில் போய் அங்கே பாரு என்று உங்கள் நண்பரோ உறவினரோ ஒரு அட்ரஸை நீட்டலாம். பாண்டிச்சேரிக்கு போகும் வழியில் உள்ள ஐயனார் கோயில் ஒன்றில் கயிறு கட்டி கொண்டால் குடிக்கும் எண்ணமே வராது என்று யாராவது சொல்லலாம். இதையெல்லாம் உங்கள் மேல் இருக்கும் அக்கறையின் காரணமாக அவர்கள்